விளக்கங்களை பார்த்தோம். அதாவது எனக்கு பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பிரபுதர் வந்து பகவானுடைய பல்வேறு நிலைகளை பற்றி சொன்னார். நேற்று நம்ம ஆச்சரியமான பல புதிய புதிய விஷயங்கள்லாம் பார்த்தோம். பகவானை பற்றிய விஷயங்கள் அவர் வந்து வித்தியாசமாக எப்படி விளக்குறாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே பரம்பொருள் தான், ஒரே பரதத்துவம் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் பல்வேறு கோணத்துலேருந்து பார்க்குறாங்க. எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா ராமானுஜராக இருந்தாலும் சரி, மத்வராக இருந்தாலும் சரி, ஈவன் சங்கராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, பகவானை பல்வேறு கோணத்திலிருந்து பார்க்குறாங்க. ஒரே பரம்பொருளை, ஒரே பரதத்துவத்தை என்ன பண்ணுறாங்க, பல்வேறு கோணத்திலிருந்து பார்க்கும்போது பல்வேறு என்ன பண்ணுறாங்க, அவங்க விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதை சைத்தன்ய மகாபிரபு கடைசியில் வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க, சமன்வயப்படுத்தி எல்லாத்துக்கும் ஒரு சமன்வயப்படுத்தி என்ன பண்ணுறாரு, ஒரு சங்கதி கொடுக்குறாரு, அதாவது கன்க்ளூஷனை கொடுக்குறாரு நம்மளுக்கு. அது நம்ம பார்ப்போம், அது நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. அது நம்ம சம்பிரதாயங்களை பற்றி படிக்கும்போது அந்த சம்பிரதாயங்கள் எப்படி உருவாகிறது, எதனால் உருவானது, ஒரு சம்பிரதாயத்துக்கு இன்னொரு சம்பிரதாயத்துக்கும் என்ன ஒற்றுமை, எங்கே வந்து பேதப்படுறாங்க, சைத்தன்ய மகாபிரபு எப்படி வந்து கடைசியில் எல்லா சம்பிரதாயத்தையும் இணைச்சு தன்னுடைய அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ளார அடை கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேற்று பார்த்துருந்தோம், அந்த பகவானுடைய குணங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார், அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த நிமி அப்படின்ற ராஜா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, எனக்கு திடீர்னு அனுமாடாரு கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு என்ன பண்றாரு, திடீர்னு இது வரைக்கும் பகவானை பற்றி பேசிட்டு இருந்தவர் எனக்கு கர்மயோகத்தை பற்றி நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த கர்மயோகத்தினால ஒருத்தர் என்ன தூய்மை அடைஞ்சு பகவானை சாட்சாத்காரம் பண்றாங்க, இல்ல பக்தி சேவத்தை அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் அவர் ராஜா அப்படின்றது என்ன பண்ணார், கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வந்திருக்கவங்க எல்லாருமே நவயோகேந்திரர்கள். அவங்க ஆரம்பத்திலிருந்தே ராஜாவுடைய பசங்களா இருந்த பொழுதும் என்ன பண்றாங்க, அந்த ராஜ்யத்துல எதுவுமே நாட்டம் இல்லாம சன்னியாசத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீங்க கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. ராஜாவே சொல்றாரு, நான் இந்த கர்மயோகத்தை பத்தி கேள்வியை எங்க அப்பா இக்ஷ்வாகு இருக்கும்போது, இக்ஷ்வாகு முன்னாடியே நான் வந்து சனத்குமார் கிட்ட கேட்டேன். கேட்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பதில் சொல்லாமல் போயிட்டாங்க. ஏன் தெரியல, ஆனால் பதில் சொல்லல. அதனால அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், நீங்களா சொல்லுங்களேன் அந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஸோ ஏன் பதில் சொல்ல அப்படின்னா, ஏன்னா குமாரர்கள், சனத்குமாரர்களுடைய பிறப்புலேருந்து நமக்கு தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் கூட கர்மத்தில் வந்து எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. அவங்க அப்பா சொல்றாங்க, பிறந்த உடனே நீங்க இந்த உலகத்தை வந்து உற்பத்தி பண்ணுங்க, பிரஜாபதிகளை என்ன பண்ணுங்க, இந்த உலகத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியாதுப்பா. முதல்ல அப்பா சொல்ற பேச்சு கேட்காம எங்க ஆரம்பிச்சது, பிரம்மலோகத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. முதல் பசங்க சொல்லிட்டாங்க என்னால முடியாது பண்ணிட்டாங்க. ஏன்டா முடியாது, எனக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இஷ்டம் இல்லாத விஷயத்த ஏன் சரி சொல்றேன், உன்னை படைச்சது அதுக்குதான்டா, நீ படைக்கவே இல்லையே, யார் சொன்னது நீ படைச்ச அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ படைச்ச நினைச்சிட்டு இருக்கியா, உண்மையில நீ படைச்ச கிடையாது, நீ படைக்க கிடையாது, உனக்கும் மேல ஒருத்தர் இருக்கார், அவர் தான் படைச்சிருக்கார், அதனால நாங்க அவருக்கு பக்தி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சின்ன வயசு அந்த எப்படி பிறந்தாங்களோ அந்த வயசோட நிறுத்திக்கிட்டாங்க தங்களை. அதான் சனத்குமார் சொல்லி சொல்றாங்க, 5 வயசு குழந்தைகளாம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆக ஆக என்ன ஆகுது, நமக்குள்ளார காமக்ரோதங்கள் அதிகம் ஆக ஆரம்பிச்சது. நம்மளுடைய வயசு அதிகம் என்ன ஆகுது, இந்த காமக்ரோதங்கள் அதிகம் ஆரம்பிச்சதுனால என்ன பண்றாங்க, நான் இந்த வயசுல இருந்துக்கிறோம், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி எப்பயுமே சின்ன குழந்தைங்களா இருந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, சின்ன ரிஷிகள் சின்னவங்களா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஞானம் உடையவர்கள், நாரதர் கூட என்ன பண்றாங்க, நாரதர்ல இருந்து வியாசர் இருந்து என்ன பண்றாங்க, அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்னன்னா பகவானுடைய அவதாரம் தான், சக்தி ஆவேச அவதாரம் தான் சனத்குமாரர்கள். இந்த உலகத்துல எப்படி பற்றுமையை வந்து வெளிக்காட்டுறது அப்படிங்கிறத வந்து பகவான் என்ன பண்றாரு, இப்படி குமாரர்கள் மூலியமா வெளிக்காட்டுறாரு. அதனால அவங்கள சக்தி ஆவேச அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க என்ன பண்ணலையா, இந்த கேள்வி பதில் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு நிமி மகாராஜ். நான் இந்த கேள்வி முன்னாடியே கேட்டேன், எனக்கு யாரும் சொல்லவே இல்லை, அதனால நடுவில் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கேட்கல, என்ன பண்ணாரு, முதல்ல அந்த ரிஷிகளுக்கு பிடிச்ச கேள்வியா கேட்கிறாரு. எனக்கு பக்தி யோகத்தை பற்றி சொல்லுங்க, பாகவத் தர்மத்தை பற்றி சொல்லுங்க, பகவானை பற்றி சொல்லுங்க, பக்தர்களை பற்றி சொல்லுங்க. நடுவில் இந்த கேள்வி விடுறாரு, கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ராஜா என்ன பண்ணுவாங்க, கர்மயோகம் தான் பண்ணுவாங்க, கர்மத்தை தான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தன்னுடைய பக்தியை கர்மயோகத்தினால தான் செஞ்சு காட்டுறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு, தனக்கு உண்டான கேள்வி கேட்கிறாரு, தனக்கு சம்பந்தமான கேள்வி கேட்கிறாரு. நம்ம கூட இது பண்ணுவோம், பேசும்போது நம்மளுக்கு கூட இந்த ட்ரிக்ஸ் தெரியும். நேராக போனோடனே நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட, ஒரு பெரியவங்க கிட்ட போய் பேசுறோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய விஷயத்தை நேராக கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றி கேட்போம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் பேசுவோம், அவங்க கொஞ்சம் சந்தோஷமான என்ன பண்ணுவோம், அப்புறம் நம்ம விஷயத்தை கொஞ்சம் லைட்டாக சொல்லுவோம்.
அந்த புத்திசாலித்தனம் நமக்கே இருக்கு. ஸோ நமக்கே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ராஜாவுக்கு விருப்பம். ஸோ என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்குறாரு, எனக்கு கர்மயோகத்தை பற்றி சொல்லுங்க. இந்த கர்மயோகம் என்ன பண்ணுமா, யார் ஒருத்தர் தன்னுடைய செயல்பாடுகளை பகவானுக்காக சமர்ப்பணம் பண்ணிட்டு பகவானுடைய திருப்திக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ, பகவானுடைய திருப்திக்காக செயல்படுறாங்க அப்படின்னா இங்க பக்தி யோகத்தில் கிடையாது, சிரவண கீர்த்தனம் அப்படின்ற அந்த நவவித பக்தி கிடையாது. அவங்களுக்கு உண்டான இயற்கைக்கு தகுந்த செயல்பாடு, அவங்களுடைய வர்ணத்துக்கு தகுந்த செயல்பாடுகளை செயல்படுறாங்களோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்களா, இந்த உலகத்தினுடைய பந்தங்கள் இருந்து விடுபட்டு என்ன பண்ணலாம், இந்த பிறவில என்ன பண்ணலாம், அவங்க மோட்சம் போய் சேரலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அவரே சொல்லிட்டார். அந்த சொன்னேன் இல்லையா, ராஜா என்ன பண்ணுவாரு, முதல்ல ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்வி கேட்டுட்டு அவருக்கு தெரிஞ்ச பதிலாம் சொல்லிடுவார். ஏன்னா தெரிஞ்ச பதிலே மறுபடியும் சொன்னா நல்லா இருக்காது இல்லை, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அதனால என்ன பண்றாரு, அவர் முதலே ஜாக்கிரதையா அவருக்கு தெரிஞ்ச பதில சொல்லிடுறார். அதுக்கப்புறம் இதுக்கு மேல ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க, இதுக்கும் மேல நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஸோ பேசுறதுல கேட்கறதுல, அதுவும் படிவா கேட்கறதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. கேள்வி கேட்கறதுல அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், அவங்க சொல்லக்கூடிய கிரமங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கு. ஸோ அவங்க சொல்றாங்க எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை போய் தப்பான ஆள்கிட்ட போய் கேட்கிறாரு. அதான் விஷயம். யார்கிட்ட கேட்டுக்கணும், இவர் வந்து வேற ஏதாவது, உதாரணத்துக்கு விஸ்வாமித்திரர் மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தாலும் அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ராஜாவா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிராமணா மாறினார், பிரம்ம ரிஷியா மாறினார். அவர்கிட்ட கேட்டா சொல்லுவார். ஒரு காலத்துல ஒரு கட்டம் நம்ம பீஷ்மர் கிட்ட கேட்டா சொல்லுவார், இல்லைன்னா வந்து நாரதர் கிட்ட கேட்டாலும் சொல்லுவார். ஆனா இந்த ரிஷிகள் முழுக்க முழுக்க எதுலையுமே பற்றிடாதவர். அப்படின்னா அவங்க பற்றிருக்காங்களா அப்படின்னு கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த ரிஷிகள் எப்படி இருக்காங்க, அவங்க இயற்கையிலே எப்படி இருக்காங்க, யாருக்கிட்ட அதிகம் பேசாம எப்பயுமே வந்து தன்னை தானே வெளிக்காட்டிக்காம இந்த உலகத்துல தான் கணப்படக்கூடாது. யாருக்கும் தென்பட்டால் கூட நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யாருக்குமே தென்படாமையே அருவமாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த உலகத்தை சுத்திட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள். அப்படிப்பட்ட ரிஷிகள் என்ன பண்றாங்க, வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க. பகவத்கீதை நம்ம சொல்லுது அப்படின்னா, யஸ்வாத்மனதிர் ஏவஸ்யா ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. யார் ஒருத்தர் இந்த ஆத்மாவில் திருப்தி அடைஞ்சிட்டாங்களோ, யஸ்வாத்மனதிர் ஏவஸ்யா, ஆத்மரத்தில் ஏவஸ்யாத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏவஸ்யாத் அப்படின்னா ஆத்மால மட்டுமே திருப்தி அடைந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். யார் ஒருத்தர் ஆத்மாவுடைய செயல்பாடுகள்ல மட்டுமே திருப்தி அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு என்னது, தஸ்ய காரியம் ந வித்யதே, அவங்களுக்கு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியம் அப்படிங்கிற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க, தனக்குன்னு ஒரு காரியம் கிடையாது, அவங்க கூட சுத்திட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு, அவரு கேட்கிறார், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஸோ அவர் என்ன பண்றாரு, இதே விஷயத்த நம்மளுக்கு பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து 3வது அத்தியாயத்துல இந்த கர்மயோகத்தை பத்தி அவ்வளவு விளக்கி சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜென்ரலா. ஸோ அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் வேகமா போயிருவீங்க. நம்ம எல்லாரும் கர்மயோகத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு பிரஷப் போஷனும் நம்ம இங்க பார்க்கணும். கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தர் இந்த கர்மயோகத்தை செய்யணும் அப்படின்னா இன்னும் இந்த உடல் மேல பற்று போகாம, இன்னும் தனக்குன்ட்டு இந்த கடமை இருக்கு, தனக்குன்னு இன்னும் ஆசை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க, கர்மயோகத்துக்கு போறாங்க. நேரடியாக அவங்க என்ன பண்ண முடியாது, பகவானுடைய பக்தி யோகத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேரடியாக பக்தி யோகத்துக்கு வரணும் அப்படின்னா எந்தவித பற்றும் இல்லாம உடனடியாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும். ஆனா விட்டுட்டு வர முடியாது, வரவும் தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா என்ன பண்றாரு, முதல்ல ஒருத்தர் தன்னுடைய கர்மங்களை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கர்மயோகம் பண்ணாம இப்படி இருக்காங்களே அந்த ரிஷிகள், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். சர்வபூதேஷு கஷ்டித் தத்தம் விபாஸ்ரயஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ரிஷிகள், இப்படிப்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், யார் ஒருத்தர் இந்த ஆத்மாலேயே திருப்தி அடைஞ்சிருக்காங்களோ, அதாவது சித பிரக்ஞா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன். சித பிரக்ஞா இருக்காங்க, எப்பயுமே தன்னுடைய ஆத்மாவிலே ரமிச்சிருக்காங்க, தன்னுடைய ஆத்மாவிலேயே எப்பயும் அப்படி இருந்தாலும் என்ன பண்றாங்க, அவங்களும் கர்மத்தை பண்றாங்க. காரணம் என்ன, மற்றவங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக. இப்படிப்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மாக்களும் ஒரு சில சமயம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உண்டான காரணத்தை, அவங்களுக்கு உண்டான கர்மத்தை பண்றாங்க. கிருஷ்ணரே பண்றாரு. கிருஷ்ணர் வந்து அவர் தான் இருக்க நல்ல கர்மயோகி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, கிரகஸ்தனா இருந்து காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தன்னுடைய சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தனக்கு உண்டான அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு வரக்கூடிய பிராமணர்கள் எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு பசுவை வழிபாடு பண்ணிட்டு பெற்றோர்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறது, இது எல்லா காரியங்களும் கிருஷ்ணர் பண்றாருன்னு அவங்களுக்கு பாகவதம் சொல்லுது.
மகாபாரதம் சொல்லுது. ஸோ அப்படி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, எல்லா காரியங்களும் பண்றாரு, லைனா பண்றாரு. ஏன் பண்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு, நான் பண்ணலன்னா அப்புறம் மற்ற யார் பண்ணுவான், நான் சொல்லிட்டேன் நானே பண்ணலாம் அப்புறம் மற்ற என்ன பண்ணுவான், அவனே சொல்லிட்டேன் அவனே பண்ணல நம்ம என்ன பண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அலட்சியம் வந்து. அதனால மற்றவங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணணும், செஞ்சுதான். எனக்கு உண்மையில் அதில் பற்று கிடையாது, எனக்கு உண்மையில் அதனால வரக்கூடிய பலன் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மற்றவங்களுடைய உதாரணத்துக்காக நான் என்ன பண்றேன்னு சொல்லி சொல்றேன். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சார அசக்தோ ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதையில். இப்படிப்பட்ட அந்த கர்மத்துல ஒருத்தருக்கு பற்று இல்லைன்னாலும், அந்த கர்மத்தினால ஒருத்தனுக்கு அடைய வேண்டிய பலன் ஒண்ணுமே இல்லைன்னாலும் அவன் என்ன பண்றான், தன்னுடைய கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கான். எதுக்காக, மக்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறதுக்காக. அப்படி அவன் என்ன பண்றான், தன்னுடைய கர்மத்தை செய்யறதுனால என்ன பண்றான், அவன் மோட்சம் போறான், பகவான் அடையறான்னு சொல்லி சொல்றான். கர்மணைவி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாப்பி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. உதாரணம் சொல்றார் கிருஷ்ணர். இப்படி கர்மயோகத்தை செய்யறதுனால மோட்சம் அடைஞ்ச உதாரணங்களை சொல்றாரு. யார சொல்றாரு, ஜனகாலயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜனகர ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாரு. ஜனக மகாராஜர் அவர் ராஜாவா தான் இருந்தார். ஆனால் என்ன பண்றாரு, ஒரு பிரம்மஜானியா இருக்கார். ஸோ ராஜாவா இருந்து பிரம்மஜானியா இருக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லையா. ஒண்ணுமே இல்லாம நான் வந்து பற்று இல்லாம இருக்கேன், நான் சன்னியாசியா இருக்கேன்னு சொல்றதை விட எல்லாம் இருந்து எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு பற்றும் இல்லாம அந்த இது வந்து என்னுடைய செயல் கிடையாது, இது பகவான் எனக்கு கொடுத்த செயல், இந்த செயலுக்கான பலன் பகவானுக்கு, நான் பகவானுடைய சேவகன் அப்படின்ற எண்ணத்துல அவர் என்ன பண்றாரு, ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான் ராஜரிஷி. ஸோ இப்படிதான் என்ன பண்ணும், ஒவ்வொருத்தர் தன்னுடைய கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கும். தனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை எப்படி பண்ணும் அப்படின்னா, இது என்னுடைய கர்மம் கிடையாது, இது பகவானுடைய செயல், இதனுடைய பலன் பகவானுக்கு, இதை செய்யறது யாரு, பகவான். இந்த 3 விஷயம் உங்களுக்கு எப்பயும் ஞாபகம் இருக்கும். அர்ஜுனனை போல, அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். கிருஷ்ணர் சொல்றாரு சண்டை போடணும். ஏன்னா இது என்னுடைய சண்டை, உண்மையில் நான் தான் சண்டை போடுறேன், இதனோட பலனும் எனக்கு தான் வரும், நீ சண்டை போடு. நீ என்ன பண்ண, வெறும் நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ என்ன பண்ண, வெறுமனே ஒரு கருவியா இருந்து செயல்பட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கர்த்திருத்வ புத்தி, மமத புத்தி, அதாவது என்னுடையது, எனக்கு, நான் அப்படின்ற இந்த 3 புத்தி இருக்கக்கூடாது. என்னுடையது கிடையாது, இது பகவானுடைய செயல், எனக்கு பகவான் கொடுத்திருக்கா, இந்த கடமை செய்ய கொடுத்திருக்கா, நான் பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கான பலன் யாருக்கு, பகவானுக்கு. சொல்லிட்டு இருக்கக்கூடாது, கொடுத்துடணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், சொல்லிட்டே இருக்கோம், எல்லாம் பகவானுக்கு தான், நானே பகவானுக்கு தான். ஆனா பகவானுக்கு வரும்போது ஒன்னும் கிள்ளி வைக்க மாட்டோம் இல்லையா. கர்மண்யேவாதி காரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. கர்மண்யேவாதி காரஸ்தேன்ற ஒரு வார்த்தை கூட எடுத்துப்போம். எல்லாம் கர்மத்தை செஞ்சாகணும், அவங்க கடமை எல்லாம் செஞ்சாகணும். ஆனா கிருஷ்ணர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, மா ஃபலேஷு கதாச்சன. அந்த கர்மத்துக்குண்டான பலன் எதுவும் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா என்ன பண்ண, எல்லா பலனையும் நம்ம ஜோப்ல போட்டுக்கிட்டு கிருஷ்ணருக்கு டாட்டா காட்டி வந்துடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் கர்மயோகியா இருக்காரு அப்படின்னா, அந்த கர்மயோகி எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு. ஏன்னா இதே விஷயத்த வந்து ஆலவந்தார் சொல்றார், யமுனாச்சாரியன் சொல்றார், தன்னுடைய கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற புஸ்தகத்துல சொல்றார். என்ன பண்றாரு, அவர் பகவத்கீதையோட உரையை ஆரம்பிக்கும் போது சொல்றார், இந்த பகவத்கீதையோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் சொல்றார், ஸ்வதர்ம ஞான வைராக்கிய பக்தி ஏவ கோச்சரஹ நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அர்த்தம் இது, பகவத்கீதை என்ன சொல்ல வருது, பகவத்கீதையுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஸ்வதர்ம அப்படின்னா நம்மளுடைய சுயமான தர்மம், நம்முடைய வர்ண தர்மங்கள். ஸ்வதர்ம, அப்படி அந்த ஸ்வதர்மத்தை செய்யறதுனால ஸ்வதர்ம ஞான வைராக்கிய, அவனுக்கு என்ன கிடைக்குது, ஞானம் வைராக்கியம் பிறகு. ஸ்வதர்ம ஞான வைராக்கிய பக்தியேவ கோச்சரஹா. எப்போ ஒருத்தனுக்கு ஞானம் வைராக்கியம் இருக்கோ அப்ப என்ன ஆகுது, அவனுக்கு பக்தி அப்படிங்கிறது பிறகு. அப்படிப்பட்ட பக்தியினால மட்டும்தான் அடையப்பட முடியும். கோச்சரஹா அப்படின்னா அடையப்படக்கூடியவன் யாரு, நாராயணஹா. இந்த நாராயணன் எப்படிப்பட்டவன், பரபிரம்ம, நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. அப்படிப்பட்ட நாராயணனை அடையக்கூடிய அந்த பக்தி யோகத்தை பற்றி தான் பகவத்கீதையானது நன்கு விளக்குகிறது அப்படின்னு சொல்லி படிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, யார் ஒருத்தர் தன்னோட ஸ்வதர்மத்தை பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குமா, ஞானம் வைராகியம் கிடைக்குமா. ஸ்வதர்மத்தை பண்றதுனால எப்படி ஞானம் வைராகியம் கிடைக்கும், ஸ்வதர்மத்தை பண்றதால எப்படி ஞானம் வைராகியம் ஒருத்தர் கிடைக்கும் அப்படின்னா, சுதர்மத்தை பற்றில்லாம பண்ணும் பொழுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுதர்மத்தை பற்றில்லாம என்ன பண்றா, தன்னுடைய
அந்த சுதர்மத்திலிருந்து வரக்கூடிய பலனை என்ன பண்றான், முழுக்க கிருஷ்ணருக்கு தானம் கொடுத்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணை பண்ணிடுறான். அப்படி அர்ப்பணை பண்ணும்போது என்ன ஆகுது, அவனுக்கு சித்த சுத்தி ஏற்பாடு பண்ணுது. அவனுக்கு வந்து புத்தியில சுத்தம் ஏற்படுது. தனக்கு அந்த காரியம் எனது கிடையாது, கிருஷ்ணர் சொல்லியிருக்கா, நான் செஞ்சுட்டே இருக்கேன். செய்யும்போது ஒரு கடத்தை அவனுக்கே புரியும், எதுக்கு இது பண்ணணும் நம்ம, ஏன்னா இது பண்ணி எனக்கு என்ன வரப்போகுது, ஒன்றும் கிடையாது. இதை நான் செஞ்சு நான் போய் எது கிருஷ்ணருக்கு கொடுக்கணும், அது கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சுட்டு போயிடலாமே. உண்மையிலே இதை நான் அனுபவிக்க போகிறது கிடையாது. இதை நான் செஞ்சு என்ன பண்ண போகிறேன், இதை நான் செஞ்சு மறுபடியும் கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன், கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயத்தையே பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறான், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வைராகியம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால வெறும் கர்மத்தினால் ஞான வைராகியம் வந்துடாது. ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு நிறைய கர்மத்தை பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்களுடைய வர்ண தர்மத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 90 வயசானாலும் இன்னைக்கு உட்காந்துட்டு அவங்களுடைய வர்ண தர்மத்தை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்த பலன் கிடைச்சிருது அப்படின்னு சொல்ல முடியாது, மன தூய்மை கிடைச்சதுன்னு சொல்லிட முடியாது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எப்ப ஒரு அந்த கர்ம பல தியாகத்தை பண்றாங்களோ, யஜ்ஞார்த்தா கர்மணம் எத்த லோகோயம் கர்மபந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம் கிருஷ்ணர் அப்படி சொல்றாரு. உன்னுடைய கர்மனை நீ எப்படி பண்ணும், எனக்கு தானம், எனக்கு வந்து நீ என்ன பண்ணும், அர்ப்பணிக்க விதமா பண்ண அப்படின்னா அப்படிப்பட்ட கர்மம் தான் உனக்கு என்ன பண்ணும், விடுதலை கொடுக்கும்னு சொல்றேன். ஸ்ரீல பிரபுபாத் ஓரளவுக்கு பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கும்போது அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து முன்னேற பக்தர்கள்லாம் கிடையாது, நிறைய பேர் வெளில வேலை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலும் தங்கிட்டு இருப்பாங்க, வெளில வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்று கோயிலில் இருக்கவங்க முழுசாக கோயில் சேவையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் போயிட்டு வேலை பண்ணிட்டு அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து பிரபுபாத கொடுத்துருவாங்க. ஸோ பிரபுபாத் சொல்லுவார், இதுவும் பக்தி சேவை தான். ஏன்னா அவங்களுடைய முழு பணம் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணருக்காக அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ண முடியுமா, இப்படியும் பக்தி சேவை பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பக்தி சேவை. அதுக்கப்புறம் சில பிரபுபாத் என்ன பண்ணார், கொஞ்சம் குறைஞ்சி வந்தார். ஓகே, நீ கர்மயோகியா இருக்கணும், என்ன பண்ணு, 50% கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 50% கிருஷ்ணருக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும், வலிக்கும் மனசுல, ஐயோ கொடுக்குறமே, இப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குறமே அப்படின்னு ஆகும், வலிக்க ஆரம்பிக்கும். அந்த வலியோட நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை ஏற்படுமா. ஏன்னா அங்க பற்று இருக்கு இல்லையா, என்னோடது இந்த பற்று இருக்கு இல்லையா, அந்த பற்று அங்க அறுக்கப்படுது. என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கொடுக்க ஆரம்பிக்கும் என்ன ஆகுது, அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுனால அப்போ என்ன ஆகுது, ஸ்வதர்ம ஞான வைராகிய பக்தியேவ கோச்சரா. அப்படிப்பட்ட கர்மயோகமானது ஒருத்தனுக்கு வைராக்கியத்தையும் ஞானையும் கொடுத்து பக்தியேவ கோச்சரா. அப்படிப்பட்ட பக்தினால நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமேதித்தா. அப்படிப்பட்ட பக்தினால ஒருத்தர் அந்த பரபிரம்மனான நாராயணனை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு யமுனாச்சாரியர் சொல்றார் கீதார்த்த சங்கிரகத்தில். ஸோ இதை வந்து நம்மளுக்கு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சித்த பிரக்ஞர்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று இல்லாமல் இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எஸ்வாத்மரதி ரேவசியா, அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆத்மாலே திருப்தி அடைந்தவங்களா இருந்தாலுமே கூட என்ன பண்றாங்க, ஜனக்கரை போல மற்றவங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்காக என்ன பண்றாங்க, தங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்ட தேவ தரோஜனா சயத் பிரமாணம் கொடுத்தே லோகஸ்த தனுவர்த்ததே. கிருஷ்ணர் சொல்றார், எப்படி ஒரு உயர்ந்த மனிதர் செய்யறாங்களோ அந்த காரியங்களை தனக்கு கீழே இருக்க மக்கள் என்ன பண்றாங்க, கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அர்ஜுனா நான் பண்ணல அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்ச நானவாப்தம் அவாப்தேவம் வர்த்தயவச்ச கர்மணி. அர்ஜுனா, எனக்கு இந்த உலகத்துல பண்ணக்கூடிய கர்மம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் பண்ணல அப்படின்னு எனக்கு பாவம் வர போறது கிடையாது, நான் பண்ணா புண்ணியம் வர போறது கிடையாது. இருந்தாலும் நான் என்னோட கடமையை சரியா பண்றேன். உண்மையில பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா காலையில 3 to 4 சொல்லி சொல்றோம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்துல தினமும் எந்திரிக்கிற யார் தெரியுமா, உண்மையான பிரம்மன் தான். ஏன்னா பிரம்மன் எந்திரிச்சாலும் அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தமே இல்லையா. ஸோ உண்மையான பரபிரம்மம் யாரு, கிருஷ்ணர் தான். ஸோ என்ன பண்ணாரா, யார் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ கிருஷ்ணன் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சாரு. அதெல்லாம் ஒரு பேர், அதனால அந்த முகூர்த்தத்துக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தனக்குன்ட்டு என்ன பண்றாரு, தானே தன்னுடைய தலையில அச்சேதையை போட்டுக்கிட்டு தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்காரு. தான் எதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் செஞ்சு காட்டார். காரணம் என்னது, அப்பதான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா அவரே பண்ண நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு அந்த கடமையில ஒரு அலட்சியம் வந்துடும். என்ன சொல்றாரு, यदि अहम न वर्तेयम जादु कर्म नतंत्रतः मम वर्तमान वर्तन्ते मनुष्या पार्थ सर्वसः. நான் இந்த கடமையை பண்ணல அப்படின்னா மக்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தப்பான முடிவுக்கு போயிடுவாங்க. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய கடமையை சரியா செய்யறேன்.
சக்தான் கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குறியாத் வித்வாம்சதா சக்தா சிகுர்ஷு லோக சங்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால என்ன பண்ணு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை எந்தவித பற்றும் இல்லாம நீ எப்ப செயல்பட ஆரம்பிக்கிறியோ அப்ப என்ன பண்ணுவ, மக்களை வழிநடத்துறதுவா என்ன பண்ண, உன்னுடைய கடமையை நீயே செஞ்சுதான் ஆகும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. அதனால கர்மயோகத்தினால என்ன பண்றான் ஒருத்தன், மெதுமெதுவா என்ன பண்றான், அவனுடைய பற்றுதல் இருந்து விலகி ஞான யோகத்து ஞானத்தையும் வைராகியத்தையும் வளர்த்துக்கிட்டு பக்தியை வளர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றேன். ஆனா ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நேரம் கிடையாது கலியுகத்துல. ஏன்னா அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்தாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க நீட்டி நினைச்சு அவங்க கர்மயோகத்தை பண்ணிட்டு மெதுவா அவங்களுக்கு வைராக்கியம் ஞானம் அவங்க என்ன பண்ணாங்க, மோட்சம் போறதுல நேரம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல நேரமே கிடையாது, ரொம்ப எமர்ஜென்சி பீரியட். ஸோ எமர்ஜென்சி டைம் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க. கலவதோஷ நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணாக கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் சைத்தன்ய மகாபுரு இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்வார், ஹரேர் நாம நாமைவ கேவலம் கலவ நாஸ்தேவ கதிரண்யத்தை. இது 3 தடவை சொல்றாரு. காரணம் என்னது, கர்மயோகத்தினாலேயோ ஞான யோகத்தினாலேயோ இல்ல தியான யோகத்தினால நீங்க பகவான் அடைய முடியாது. ஹரிநாம தவிர வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது 3 தடவை சொல்றேன். பட் இருந்தாலும் பாகவத்தில் இதெல்லாம் வருது, நம்மளுக்கு என்ன பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம். ஸோ என்ன சொல்றாரு, மொத்தம் 3 வகையான கர்மங்கள் இருக்கு. ஒண்ணு கர்ம, இன்னொன்னு அகர்ம, இன்னொன்னு விகர்ம. கர்ம அப்படின்னா சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கடமைகள். அப்படி சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்ய தவறுதா அப்படின்னா அது அகர்ம. சாஸ்திரங்களுக்கு புறம்பான கர்மங்களை செய்ய ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பேரு விகர்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில இருக்கு கர்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சாஸ்திரங்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை ஒருத்தர் செய்யறதுனால என்ன ஆகுறா, தூய்மை அடையிறோம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், சாஸ்திரம் சொன்ன கடமைகளை செய்யும் போது என்ன ஆகுறான், தூய்மை அடைகிறான். தூய்மை அடைகிறான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு பற்றின்மை வர ஆரம்பிக்குது. அந்த சாஸ்திரம் சொல்லப்பட்ட கடமைகளை செய்யும் போது அவனுக்கு என்ன ஆகுது, பற்றின்மை வர ஆரம்பிக்குது. நம்ம ஒரு கர்மத்தை செஞ்ச பின்னாடி அதனுடைய பலனை உடனே நம்ம எதிர்பார்க்க முடியாது. தர்மத்தினுடைய பலன் உடனே நமக்கு தெரியாது. தர்மத்தோட பலன் பின்னாடி தான் நமக்கு உதவி பண்ணும். இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உடனுக்குடனே பலன் கொடுத்துரும். ஆனா தர்மத்தோட பலன் என்னைக்குமே பின்னாடி தான் நமக்கு தரும். அந்த மாதிரி இந்த கர்மயோகத்தோட பலன் அவனுக்கு சாஸ்திரத்துல முதல்ல நம்பிக்கை கொடுக்கணும். கர்மயோகம் எதுக்குன்னா முதல்ல அவனுக்கு சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஆமா இருக்கு, சாஸ்திரம் ஒன்று இருக்கு அப்படின்னு என்ன பண்றான், சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொடுத்து அவனை வழிமுறைப்படுத்து, அவனுடைய வாழ்க்கையை வழிமுறைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணோட தூயப்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப இதை சொல்லும் போது அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். பகவத்கீதையில இந்த மாதிரி கிருஷ்ணர் பேசிட்டு இருக்கும் போது அர்ஜுனன் திடீர்னு கேள்வி கேட்கிறான், கிருஷ்ணா நீ மாத்தி பேசுற, எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சண்டை போடுன்னு சொல்ற, திடீர்னு பார்த்தா ஞானியா இருக்கிறது, ஞானியா போறது நல்லது, ஞானம் தான் நல்லது, சித்தப்பிரஜன் தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்ற, எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் சொல்றார், ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனாதன தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜேஷி கேசவ. ஏன் கேசவா என்ன இந்த மாதிரி கோரமான ஒரு வேலையை செய்ய சொல்ற? கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்றார். இன்னைக்கு மகாபாரத்திலும் பகவத்கீதை தான் வரப்போகுது. ஸோ என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பகவத்கீதை சண்டை போடுறதுக்கு பிரம்ம வித்தியை யூஸ் பண்றாரு. அப்படின்னா ஒரு பூவை எடுத்துக்கிட்டு ஒரு மலையை தூக்குற மாதிரி, ஒரு கோடாலையை வச்சு என்ன பண்ணலாம், மலையை உடைச்சு எடுக்கலாம் அந்த மாதிரி. ஆனா என்ன பண்றாரு, பகவத்கீதையை சொல்லி ஆத்ம தத்துவத்தை சொல்லி சண்டை போடுறான்னு சொல்லி சொல்றாரு. ஆத்ம தத்துவத்தை கேட்டான் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, எதுலையும் பற்று இல்லாம என்ன பண்ணிடுவாங்க, காட்டுக்கு போறேன்னு சொல்லிடுவோம். உண்மையில அவன் காட்டுக்கு போறோம்னா சொல்லி சொல்றான். ஸோ காட்டுக்கு போறோம்னு சொல்றவங்க கிட்ட நீ ஆத்மாடா, உடம்பு கிடையாது, நீ ஆத்மா உடம்பு கிடையாது, பற்று வச்சுக்காத. அதான் நானும் சொல்றேன் கிருஷ்ணா, நானும் அதான் சொல்றேன், எனக்கு பற்று வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் காட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லி சொல்றேன். கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அப்படி நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்றவன ஆத்ம வித்தியை பத்தியே சொல்லி கொடுத்து என்ன பண்றாரு, அவனை சண்டை போட வச்சுட்டார். கிருஷ்ணர் 18 அத்தியாயம் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு கடகடன்னு பேசுறாரு கிருஷ்ணர். அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பயங்கரமா பதில் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அவன் முகத்தை பார்ப்பேன், புரிஞ்சுக்கிட்டியா, புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கேள்வி கேட்பான், அடுத்த பதில் சொல்லுவான். 18 அத்தியாயம் முடிச்ச பின்னாடி அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன், என்ன புரிஞ்சிட்டியா, புரிஞ்சுதா உனக்கு, என்ன புரிஞ்சது, என்ன புரிஞ்சு சொல்லு. ஒரு டீச்சர் கேட்பாரு இல்லையா, பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன புரிஞ்சு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பையன் சரண்டர் ஆயிட்டான். என்ன பண்ணிட்டான், கரிஷ்யே வச்சனம் தவ, நீ என்ன சொல்லிட்டு செய்யற கிருஷ்ணா, ஏன்னா முடியாத சொன்ன என்ன பண்ண போற, மறுபடியும் நீ ஸ்டார்ட் பண்ணி வைப்ப, எனக்கு அது வேண்டாம், எனக்கு போதும் புரிஞ்சிருச்சு, இப்ப நீ சொல்றதை நான் செய்ய போறேன். அதுதான் முக்கியம். கர்மயோகமா இருந்தாலும் சரி, ஞான யோகமா இருந்தாலும் சரி, அஷ்டாங்க யோகமா இருந்தாலும் சரி, நம்ம குருவை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்றதை செய்யணும். அதுதான் கடைசி விஷயம்.
அவர் சொல்றதை நான் செஞ்சுட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு யோகமாக தான் அது வெற்றி அடைஞ்சிடும், குறிப்பாக பக்தி யோகத்திலையும். அதனால அர்ஜுனன் அந்த நிலைமை கொண்டு வந்துட்டார். நீ சொல்றதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா, நீ எனக்கு சொல்லு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, என்ன பண்ணு சொல்லு. இப்போ சண்டை போடு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேயே கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த சண்டை போடு அப்படின்னு சொல்ற விஷயத்த அவன் வேணான்னு சொல்றதுக்காக 1.5 மணி நேரம் அங்கே லெக்சர் பகவத்கீதை முழுக்க சொல்றாரு. இந்த பகவத்கீதையில் முதல்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த கர்மயுகத்தை பற்றி தான் சொல்றார். ஸோ இப்போ அந்த ரிஷி என்ன பண்றாரு, அந்த கர்மயுகத்தை பற்றி தான் கேட்கிறார். கர்மயுகத்தை வந்து ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணிட்டார், சொல்லி முடிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிஷி வந்து மேலும் அந்த ரிஷி வந்து மேலும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நிமிஷம் ஸ்லோகம் எடுத்துக்கிறேன். ஆஷு ஹிருதய கிரந்திம், ஆனால் அவர் சொல்றார் 2 ஸ்லோகம் தான் சொல்றார். 2 ஸ்லோகம். 44வது கொஸ்டின்ல வந்து 44வது ஸ்லோகத்துல வந்து அவர் கேள்வி கேட்கிறார். சாரி, 41 கேள்வி கேட்கிறார். 41 அதுக்கப்புறம் 42 இது 2ல கேள்வி கேட்கிறார். 43வது ஸ்லோகத்துல கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லோகத்தை ஆன்சர் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன பண்றாரு, இந்த கர்மயோகம் எதுக்காக உபயோகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாரு. குழந்தைங்களுக்கு மருந்து சாப்பிட்றத, மருந்து சாப்பிட சொன்னா பிடிக்காது, மருந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்றோம், ஒரு மிட்டாய் அது மேல தடவி, ஒரு சுகர் கோட்டிங் தடவி கொடுத்தா என்ன பண்ணும், சாப்பிடுறோம். எது வரைக்கும் நம்ம மருந்து சாப்பிட்றோம், நம்மளுக்கு நோய் தீர்ற வரைக்கும் மருந்து சாப்பிட்றோம். நோய் தீர்ந்துடுச்சு அப்படின்னா மருந்து மேல் இருக்கக்கூடிய பற்று நம்மளுக்கு தானா போயிடும், யாரும் விட தேவையில்லை இல்லையா? ஸோ அதே போல இந்த உலகத்தில் நம்மளுக்கு இன்னும் அந்த ஜன ஆசை அப்படின்ற நோய் இருக்கிற வரைக்கும் கர்மயோகம் அப்படின்ற இந்த மருந்து சாப்பிட்டு தான் இருக்கும். இது மருந்து போல தான். உண்மையில இது ருச்சி கிடையாது, மேல் ருசி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ள கசப்பாக தான் இருக்கும். கர்மயோகத்தை பண்ணி யார் சந்தோஷமா இருக்காங்க, யாரும் கிடையாது. அப்படி அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் சாப்பிட இந்த கர்மயோகம் செய்ய என்ன பண்றான், அவனுடைய நோய் குணமாயிடுச்சு அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக விட்டு போயிடுவான். யாரும் விட்டு போக தேவையில்லை, யாரும் வந்து திறந்துட்டு போக தேவையில்லை. ஏன்டா நீ வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்ட, வீட்டில் தொல்லை தாங்க முடியல, எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா, அவங்க உண்மையான சன்னியாசிகள் கிடையாது. அப்படிப்பட்டவங்க உண்மையான சன்னியாசிகள் கிடையாது. கிருஷ்ணரே சொல்றாரு பகவத்கீதையில. கிருஷ்ணர் 3ஆம் அத்தியாயத்துல ஆரம்பத்திலே சொல்றாரு, வெறுமனே சன்னியாசம் எடுக்கிறதுனால ஒருத்தர் வந்து மோட்சம் அடைய போறது கிடையாது, அதே போல கர்மயோகம் பண்றதுனால ஒருத்தர் பந்தப்படுறதும் கிடையாது. நகர்மணா மனாரம்பம் நைஷ்கர்மிய புருஷோஷ்ணுதே நசன்யசனாத்தேவ சித்தியும் சமதி கச்சதி. ஒருத்தர் வெறும் கர்மயோகத்தை பண்றதுனால மட்டும் அவரு பந்தப்படுறது கிடையாது, அதே போல வெறும் சன்னியாசம் எடுத்துக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் மோட்சம் அடைகிறது கிடையாது. காரணம் என்னது, அவங்களுடைய மனநிலைமை. அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல யாருமே சும்மா இருக்க முடியாது, அதுதான் அடிப்படை. ஏன்னா ஆத்மா என்னைக்குமே செயல்பட்டே இருக்கும். நீ சன்னியாசம் எடுத்துட்டா கூட ஆத்மா செயல்பட்டே தான் இருக்கும். நீ வந்து இந்த உடல்ல கட்டுண்டு இருக்க, கட்டுண்டாம இருக்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆத்மா என்னைக்கும் செயல்பாடு பண்ணக்கூடியது. நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாத திஷ்டத் கர்ம கிருது காரியத்தை அவசிய கர்ம சர்வ பிரகிருதி ஜெயக்குணஹி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஒவ்வொருத்தருடைய இயற்கைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டே ஆகணும், யாரும் சும்மா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதனால சொல்றாரு, கர்மேந்திரியாணி சம்யம்ய யாஸ்தே மனசாஸ்மரன் இந்திரியார்த்தா விமூட ஆத்மா மித்யாச்சாரஸ்த உச்சதே சொல்றாரு. ஒருத்தர் நான் வந்து செயற்கையான இந்த கர்மத்தை விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா இன்னும் உண்மையான அந்த உள்ள தியாகம் மனப்பான்மை, உண்மையான அந்த பற்றின்மை வராம ஒருத்தர் கர்மத்தை விட்டான் அப்படின்னா அப்படிப்பட்ட உண்மையில் என்ன போறான், அதர்மத்தில் போய் விழுந்துடுறான். நம்மளுக்கு 2 விஷயம் இருக்கு, ஒன்று தர்மம்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று தபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இல்லை பக்தி அப்படின்னு இருக்கு. ஸோ தர்மத்தை பண்ணல அப்படின்னா பாவம் வரும், பக்தி பண்ணல அப்படின்னா பாவம் வருதுன்னு எங்கேயும் சொல்லப்படுது. பக்தி பண்ணல அப்படின்னா ஒருத்தர் மோட்சம் கிடைக்காது, ஆனால் தர்மத்தை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு பாவம் வரும். ஸோ அதனால என்ன பண்ணும், ஒருத்தர் பக்தி சேவையில முழுமையாக ஈடுபடுற வரைக்கும் என்ன பண்ணும், அவனுடைய தர்மத்தை அவன் சேர்ந்து பண்ணிட்டே இருக்கும். அப்படி தர்மத்தை விட்டுட்டு நான் பக்தி பண்றேன்னு போயிட்டு முழுமையா பக்தியும் பண்ண முடியாம அவனுடைய தர்மத்தையும் விட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்றாரு, வித்யாச்சாரஸ்த உச்சத்தைன்னு சொல்லி சொல்றாரு. அவன் ஏமாற்றக்கூடிய கவடதாரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால என்ன பண்ணும், நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்துட்டு நான் இன்னும் பகவானுக்கு சேவை பண்ணலையே நினைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கு கும்பகர்ணனுடைய உதாரணம் இதுல பாக்குறோம், ராமாயணத்துல படிச்சிருக்கும்போது தெரிஞ்சோம். கும்பகர்ணன் கிட்ட என்ன ஆகுது, கும்பகர்ணன் சண்டைக்கு வரும்போது அங்கே விபீஷணன் முன்னாடி வரான், கும்பகர்ணன் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரான். அதுக்கு முன்னாடி என்ன பண்றான், கும்பகர்ணன் வந்து சுக்ரீவன் அடிச்சு தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் மூக்க காவை கடிச்சிட்டு ஓடி போயிட்டான் சுக்ரீவன். ஸோ மறுபடியும் சண்டைக்கு திரும்பி வரும்போது விபீஷணன் என்ன பண்றான், கதையை தூக்கிட்டு வரான் கும்பகர்ணன் அடிக்கிறதுக்கு. அண்ணன்னு பார்க்கவே இல்லை,
அடிக்க வந்துட்டான். அடிக்க வரும்போது கும்பகர்ணன் விபீஷணா அப்படின்னு சொல்றான். சொன்னான்னு நின்றுட்டான். ஏன்னா அவங்க அண்ணன் அவ்வளோ பரிவாக கூப்பிடுறான். இப்படி நீ வந்துடாத, ராவணன் முன்னாடி இப்படி வந்துடாத, ராவணனை கொண்டுடுவான், உன்னை தம்பின்னு பார்க்க மாட்டான், உன்னை கொண்டுடுவான். நீ இப்ப ராமரை போய் ஆசிரியம் பண்ணியிருக்க, ராமர் சரணாகதி பண்ணியிருக்க, நல்ல இடத்துல இருக்க, அப்படியே இருக்கு. உனக்கு ராமர் வந்து லங்கா பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி சண்டைக்கு வந்துடாது, அண்ணன் கிட்ட வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க விபீஷணன் கிட்ட வந்து கும்பகர்ணன் சொல்றான். அப்ப விபீஷணன் கேட்கிறான், அண்ணா உனக்கு இது நல்ல இடமா தெரிஞ்சது அப்படியே நீ இங்க வந்துடுறேன், நீயும் ராமர் கிட்ட வந்துடுறேன், ஏன் வரமாட்டேங்கிற? அது இல்லை, அப்படி வர முடியாது என்னால். ஏன்னா உனக்கு பற்று போயிடுச்சு. எனக்கு அண்ணன் தேவையில்லை, எனக்கு வந்து ராஜ்யம் தேவையில்லை, எனக்கு நாடு தேவையில்லை, எனக்கு சத்தியம் தான் முக்கியம், எனக்கு வந்து ராமர் சேவை தான் முக்கியம். என்ன பண்ணிட்டேன், நீ எல்லாத்தையும் விட்டு போயிட்டேன், எனக்கு இன்னும் அந்த பற்றின்மை வரல. நான் என்ன பண்ணிடுவேன், இப்போ நான் ராவணனை விட்டு நான் ராமன் கிட்ட வந்துடலாம். வந்துட்டு நான் மனசான சொல்லிட்டு இருக்கோம், ஐயோ ராவணன் கஷ்டப்படுறானே, ராவணை விட்டு வந்துட்டுமே, நம்ம அண்ணனை விட்டு வந்துட்டுமே, இப்படி விட்டு வந்துட்டுமே, நம்ம என்ன பண்ணணும்? என்னோட மனசு என்னைக்குமே அந்த அண்ணனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும். அப்படி நான் இங்கே வந்துட்டு ராமர் கிட்ட வந்து சேர்ந்துட்டு ராவனை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நான் ராவணன் கிட்டே இருந்துக்கிட்டு நான் ராமர் கிட்ட போகலையே, நான் ராமருக்கு சேவை பண்ணலையே, என்னால் ராமருக்கு சேவை பண்ண முடியலையே, நான் ராமருக்கு பக்தி பண்ணலையே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி வெளியில வந்து நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள அயோக்கியத்தை பண்றதை விட வெளியில அயோக்கிய மாதிரியே இருந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, உள்ள நல்லவங்களாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ராட்சசர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க. ராவணன் கூட நம்ம அப்படிதான் பார்க்கறோம். என்ன சொல்றா, எனக்கு இறப்பு ராமர் கையில தான் வரும் அப்படின்னா வரட்டுமே, ராமர் கையில சாகிறதோட எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது, இன்னைக்கு நான் ராமர் கையில சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வரணும் மண்டோதரி கிட்ட. வாலி அப்படிதான் சொல்றான், அப்படி ராமர் வந்து செஞ்சாருன்னா ராமர் என்ன கொல்லட்டுமே, ராமர் கிட்ட சாகிறதோட எனக்கு வேற என்ன பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி ஒருத்தர் என்ன பண்ணும், தனக்கு அந்த உள்ள பற்றின்மை வராத வரைக்கும் என்ன பண்ணும், அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டே இருக்கும். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி 2 பேரும் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சரணாகதி பண்றாங்க ராமகேலி அப்படின்ற இடத்துல. சைத்தன்ய மகாபிரபு வந்து விருந்தாவனத்துக்கு போயிட்டு இருக்கார், பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க நவாப் ஹுசைன் ஷா வந்து நிறுத்துறான். என்ன பண்றாங்க, அங்க போய் பாரு, பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்கு. 2 பேரும் அவனை பாக்குறாங்க. பார்த்தானே சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, உடனே நாங்கள் உங்ககிட்ட வந்துடுறோம், நாங்கள் உடனே சன்னியாசம் எடுத்துட்டு உங்களோட வந்துடுறோம், உங்களோட சேவைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும் போது இல்லை, உனக்கு இன்னும் நேரம் இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, ஒரு இல்லற பெண் தனக்கு தன்னுடைய என்ன சொல்றது வேற ஒரு ஆணோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இல்லற பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய வீட்டு வேலையெல்லாம் சரியா பண்ணுவான். காரணம் என்னது, சந்தேகம் வரக்கூடாது, இந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்கா அப்படின்ற சந்தேகம் வராம என்ன பண்றா, தன்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா மனசு மட்டும் என்ன எங்க இருக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட போலையே, அவனை பார்க்கலையே, அவனை போய் எப்ப போய் பார்க்க போறோம், அவனே நினைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த தர்மத்தை நீ கடைபிடி அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுதான் ஒரு பக்தனுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ கிருஷ்ணர் அப்படிதான் பேசுவார் இல்லையா, பறக்கிய ரசத்தை தான் அவருக்கு பிடிக்கும். ஸோ கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு பக்தனுடைய மனநிலை எப்படி இருக்கணும், இந்த உலகத்தை தன்னுடைய கடமைகள் எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கான். ஆனா மனசு மட்டும், நான் எனக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலையே, எனக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலையே, என்னுடைய வாழ்க்கை இப்படி வீணா போயிட்டு இருக்கேன், நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையை முழுமையா கிருஷ்ணருக்கு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் யோசிச்சிட்டே இருந்தான் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணிடுவார், கிருஷ்ணர் நம்ம இதயத்தில் கூடிய ஆசையை பூர்த்தி பண்ணிடுவார். ஏன்னா இதயத்தில் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார், அவருக்கு நம்ம ஆசை எல்லாமே தெரியும். கதா அஸ்து அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம ஆசை என்ன பண்றோமோ அதை உடனே நிறைவேற்றிடுவார். கொஞ்சம் டைம் ஆகும். ரூபகோஸ்வாமி சொல்றாரு இல்லையா, பக்தி சேவையில நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், உறுதியோடு இருக்கணும், செயல்பாடு செஞ்சுட்டே இருக்கணும், நிறுத்திடக்கூடாது. செஞ்சுட்டே போனா என்ன, ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் நம்முடைய மனோரத்தையே என்ன பண்ணுவார், பூர்த்தி பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால ஒருத்தர் இந்த கர்மயோகத்தை கண்டிப்பா செஞ்சாலும் எது வரைக்கும் அப்படின்னா, அவனுக்கு இன்னும் அந்த பற்றுதல் விளங்காத வரைக்கும். பற்றுதல் விலகிடுச்சு அப்படின்னா அவன் சொல்லவே மாட்டான், எனக்கு பற்று விலகிடுச்சுன்னு சொல்லவே மாட்டான், அவன் மறந்தே போயிடுவான். நம்ம நிறைய உதாரணங்கள், பக்தோட உதாரணங்கள்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து பற்றின்மை தானா வந்துடுது. நான் பற்றின்மையோடு இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்லவே தேவையில்லை. துருவ மகாராஜர் அவர் ஏதோ நினச்சிட்டு வந்தார், எனக்கு இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு வந்தார். ஆனால் எப்போ அவர் வந்து பகவானை பற்றி பகவானுடைய தியானத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரோ, அவருடைய புனித நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, அந்த பற்றின்மை தானா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரா பார்த்து கொடுக்குறாரு, இது எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு, வேணாம் வேணாம்னு சொல்ல கிருஷ்ணர் கொடுக்குறாரு. அப்படி எப்படி இருந்தாலும் அதனால இந்த விஷயம் என்ன பண்றாரு, இந்த விஷயம் சொல்றாரு. என்ன பண்ணுவான், ஒருத்தர் தன்னுடைய இந்த மருந்து மாதிரி என்ன பண்ணும், இந்த கர்மயோகத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணிட்டு இருக்கணும். அவனுக்கு பற்றின்மை முழுமையா வராத வரைக்கும் இந்த இந்த கர்மயோகத்தை ஒருத்தர் மருந்து மாதிரி எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. இங்க வந்து எத்தனை ஸ்லோகத்தை சொல்றாரு,
45வது ஸ்லோகத்தில் சொல்றாரு. 2 ஸ்லோகம் தான் கர்மயோகத்தை பத்தி கேட்டாரு, 2 ஸ்லோகம் சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் அவருக்கு தாங்கல. ஏன்னா எப்படி சொல்ல முடியும், அவர் அவங்க முழுக்க முழுக்க பகவானுடைய சேவையில முழுமையா நிமகனமானவங்க கிட்ட போயிட்டு நீ கர்மயோகத்தை பத்தி சொல்லு அப்படின்னா தப்பான டீச்சர். அவங்க என்ன பண்றாங்க, சரி கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 2 ஸ்லோகத்தை சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா 46வது ஸ்லோகத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நேரடியா விக்கிரக வழிபாடு வந்துட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவா, தன்னுடைய எல்லா விதமான சேவைகள் தான் என்ன பண்ணும், ஒரு வேதத்துல குறிப்பிடப்பட்ட அந்த பகவானுடைய ரூபத்தை ஒருத்தர் என்ன பண்ணுமா எடுத்துக்கிட்டு குருவனுடைய பர்மிஷனோட என்ன பண்ணுமா பகவானுக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். 47வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறாங்க. 47வது ஸ்லோகத்துல இந்த விஷயங்களை சொல்றாங்க. யஹ ஆஷு ஹிருதய கிரந்திம், யஹ ஆஷு ஹிருதய கிரந்திம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஷு அப்படின்னா மிக வேகமாக, என்ன வேகமாக, ஹிருதய கிரந்திம் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை நீங்க அவிழ்க்க நினைச்சீங்க அப்படின்னா கர்மயோகமானது ரொம்ப கிராஜுவல் ப்ராசஸ், ஸ்லோவா வரக்கூடிய ப்ராசஸ். மெதுவா ஒவ்வொன்னா வருது. எத்தனை ஜென்மமாகும் சொல்ல முடியாது. அதனால சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, பகுநாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப வருஷம் ஆகும், ரொம்ப யுகங்கள் ஆகும், ரொம்ப ஜென்மாக்கள் கூட ஆகும் ஒருத்தர் இந்த வழிமுறையில வந்தாங்க அப்படின்னா. ஆனா யார் ஒருத்தர் பக்தி சேவையில் ஈடுபடுறாங்களோ க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. க்ஷிப்ரம் அப்படின்னு ரொம்ப வேகமா அவன் என்ன பண்றாங்க, தர்மாத்மா ஆயிடுறாங்க. ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு அகம் சமுத்தர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு, நான் அவனை விடுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் அவன் என்ன பண்றேன், உடனே தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இந்த பக்தி யோகத்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு சக்தி இருக்கு. அதனால இங்க என்ன சொல்றாங்க, if one who desires to quickly cut the knot of false ego which binds the spirit soul should worship the supreme Lord Keshava by the regulations found in the Vedic literature such as tantras. 47வது ஸ்லோகம். ஒருத்தர் தன்னுடைய ஹிருதய கிரந்தியை, அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்களை மிக வேகமாக வெட்டி எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவா, சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனையை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே செய்ய ஆரம்பிச்சார் அப்படின்னா அவங்களுடைய இதயமானது மிக வேகமாக தூய்மை அடையும் அப்படின்னு சொல்றாரு. லப்த்வா அனுகிரக ஆச்சாரியா தேன சந்தர்ஷதே சமஹ மகாபுருஷம் அப்யசரன் மூர்த்தியா அபிமதயா ஆத்மனஹ. விக்கிரக வழிபாடு அப்படின்னா நம்மளா கற்பனை பண்ணி வச்சுக்கூடிய விக்கிரக வழிபாடு கிடையாது. சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்ட விக்கிரக வழிபாடு. அதே போல விக்கிரக வழிபாடு அப்படின்னா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடிய விக்கிரக வழிபாடு கிடையாது. அதே சாஸ்திரங்கள் முன்னாடி சொன்னார் தந்திரஹா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ தந்திரத்துல பக்தி தந்திரங்கள்ல சொல்லப்பட்டக்கூடிய விக்கிரக வழிபாடு ஆராதனை முறைகளை எடுத்து யார் ஒருத்தர் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்களோ குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே அவங்களுடைய முன்னேற்றமானது ரொம்ப வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தந்திரம்னா என்னது, தந்திரம் அப்படின்னா பக்தி தந்திரங்கள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு பாஞ்சராத்திர விதி அப்படின்னு இருக்கு. நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம கடைபிடிக்கிறது என்னது, பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆகமம் அப்படின்னா விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடிய முறை, அதான் ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ விஷ்ணு என்ன பண்றாரு, 5 ராத்திரி நாரதருக்கு உபதேசம் பண்றாரு. அதனால பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 5 ராத்திரி என்ன பண்றாரு, என்ன எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற முழு கிரமத்தையும் கொடுக்குறாரு. அந்த கிரமத்தை கொடுத்தனால அதுக்கு பாஞ்சராத்திர ஆகமம் சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம சம்பிரதாயத்துல அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஏன் இந்த விக்கிரக வழிபாடு இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, நம்மளுக்கு சாஸ்திரத்துல பகவானுடைய நிலை 5 நிலையா இருக்கார். பகவான் 5 நிலையில் இருக்கார். பகவானோட 3 நிலையில உணர முடியும் சொல்லி சொன்னோம் இல்லையா. வதந்தி தத்தத் விசேஷ தத்துவமே ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 3 நிலையில உணரணும். ஆனா பகவான் 5 நிலையில இருக்கார். என்ன நிலை, 1 பரத்வம், 2வது வியூகம், 3வது அர்ச்சை, 4வது விபவம், 5வது அந்தர்யாமி. இந்த 5 நிலைகள்ல பகவான் இருக்கார். என்னது, முதல்ல இருக்குது பரத்வம். பரத்வம் அப்படின்னா பகவானுடைய உண்மையான நிலை, கோலோக விருந்தாவனத்துல இல்ல வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை பரத்வம். 2வது வியூகம், வியூகமூர்த்தி. வியூகமூர்த்தி அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய நிலை, அதாவது கர்மோதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு சொல்லி சொல்றோம் இல்லையா. அப்படிப்பட்ட வியூகமூர்த்தியை என்ன சொல்றோம், இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய நிலை வியூகமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் 3வது நிலை என்னது, விபவம். விபவம் அப்படின்னா நிறைய என்ன பண்ற அவதாரங்களா வர்றார் பகவான். அது விபவ அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது 3வது நிலை.
நான்காவது நிலை என்னது? அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம் அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு? எல்லாருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அந்தர்யாமித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஐந்தாவது நிலை என்னது? அர்ச்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அர்ச்சை அப்படின்னா விக்கிரக ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால அது நம்ம என்ன சொல்றோம்? விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தவிர சிலைன்னு சொல்றது கிடையாது, இல்ல பொம்மைன்னு சொல்றது கிடையாது, இல்ல சில்பம் சொல்றது கிடையாது. என்ன சொல்றோம்? அது விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தன் இந்த உலகத்துல வந்து தண்ணி குடிக்கணும்னு கேட்கறான். சார் எனக்கு ரொம்ப தாக்கமா தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறான். தண்ணி தானே? விரஜா நதின்னு ஒரு நதி ஓடுது. எங்க? இந்த ஆன்மீக உலகத்தையும் பௌதிக உலகத்தையும் பிரிக்கக்கூடிய நதியா விரஜா நதி. ஒரு ஆத்மாவை இங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது என்ன பண்றாங்க? இந்த ஆத்மாவை இந்த விரஜா நதியில போட்டு முக்கியம் எடுத்துட்டு போவாங்க. அப்படி முக்கியம் எடுத்துட்டு போகும்போது நம்முடைய அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் வந்து அழிஞ்சு போயிட்டு பிரகாசமான ஆத்மாவா போய் மோட்சம் போய் சேரும். அந்த விரஜா நதின்னு சொல்லி சொல்றோம். அந்த விரஜா நதியில போய் நீ என்ன பண்ண? தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் நான் விரஜா நதிக்கு எங்க போய் தண்ணி குடிக்கிறது? எனக்கு இங்க தாகமா இருக்கு, எனக்கு இங்க தண்ணி கொடுங்க சார். நான் செத்து போன பின்னாடி இருக்கிற விஷயம் சொல்றீங்களே, இந்த உலகத்துல இந்த உலகத்துல நான் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டா நீ செத்து போய் நாங்க போய் தண்ணி கொடுறான்னு சொன்ன என்ன சார் அர்த்தம்? நான் இந்த உலகத்துல இருக்கும்போது தண்ணி குடிக்கணும். சரி, இந்த உலகத்துல தண்ணி குடிக்கணும் என்ன பண்ணீங்க? இங்க வந்து துருவ நட்சத்திரம் ஒன்று இருக்கு. அந்த துருவ நட்சத்திரம் இந்த உலகத்தை சேர்ந்ததுதான். அந்த துருவ நட்சத்திரத்துல க்ஷீராப்தின்னு இருக்கு. என்னது? திருப்பார்கடல் இருக்கு. அந்த திருப்பார்கடல்ல போய் என்ன பண்ணீங்க? எவ்வளவு வேணா தண்ணி குடிச்சுக்கோ, போய் பாலே குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சார் இங்க தண்ணி கேட்டா இங்க இருக்கிற இடத்துல தண்ணி கொடுங்க சார். நாங்க இன்னைக்கு என்னமோ அங்க போய் குடிங்க இங்க போய் குடிங்கன்னு சொல்றீங்க. நான் இருக்கிற இடத்துல தண்ணி குடிங்க சார். அப்படியா? சார் என்ன பண்ண? மழை காலம் வரும், இன்னும் 2-3 மாசத்துல மழை காலம் வரும். ஸோ மழை வரும்போது நீ என்ன பண்ணலாம்? இங்கேயே தண்ணி குடிச்சுக்கலாம். என்ன ஓகேவா? சார் மழை காலம் எப்போ வருது? நான் எங்க தண்ணி குடிக்கிறது? எனக்கு இப்போ தண்ணி வேணும் சார். சரி, அப்ப என்ன பண்ணு? நீ நின்றுட்டு இருக்கு இல்லையா? நீ நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பூமிக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. என்ன பண்ண? பூமியை குடஞ்சி தண்ணி குடி அப்படின்னு சொல்லி சொல்றேன். சார் பூமியெல்லாம் குடஞ்சி என்னால் தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது சார், எனக்கு இப்போ தண்ணி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ என்ன பண்ண? நீ இந்த மழையெல்லாம் வரும் பொழுது சின்ன சின்ன குளம் ஏரி குட்டை எல்லாம் நிரம்பி இருக்கும், அங்கே போய் தண்ணி குடின்னு சொல்லி சொல்றேன். அது குடிக்க முடியும். எங்க வந்து ஏரி குளத்துல தண்ணி இருக்கோ, கிணத்துல தண்ணி, அந்த காலத்துல எல்லா கிணத்துலையும் எல்லா ஏரியிலையும் எல்லா ஆற்றுலையும் தண்ணி இருந்துச்சு. நம்ம தான் இன்னைக்கு கேட்க முடியாது எங்க இன்னைக்கெல்லாம் தண்ணி இருக்குன்னு கேட்டுறாதீங்க. அந்த காலத்துல இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம்? அங்கே போய் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஏன் இந்த உப்பாக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, பகவானை நம்ம எந்த இடத்துல நேரடியாக பார்க்க முடியும், எந்த இடத்துல நம்ம நேரடியாக சேவை பண்ண முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த ஜட கலங்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணும்? பகவானுடைய நேரடி சேவையில் ஈடுபட்டான் அப்படின்னா என்ன பண்றான்? சீக்கிரமா என்ன பண்றான்? அவனுடைய கலங்கள்லேருந்து விடுபடுறான். ஸோ எப்படி நான் நேரடியாக சேவை பண்றது பகவானுக்கு? வைகுண்டம் போய் சேவை பண்ண முடியுமா? முடியாது. பரத்துவம். சரி, வியூகமூர்த்தியா வந்து பகவான் திருப்பார்கடல் இருக்காரு, அங்க போய் சேவை பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. ஏன்னா தேவர்களே அங்க போய் திருப்பார்கடல்ல போய் நின்று ஏதாவது பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லி சொன்னாருன்னா பகவான் என்ன பண்றது கிடையாது. அந்த தேவர்களுக்கே காட்சி கொடுக்கறது கிடையாது. அசரீரி வாக்கு மாதிரி சொல்லிடுறாரு, நான் அவதாரம் பண்றேன் நீ போ அனுப்பிச்சு விட்டுறாரு. தேவர்களுக்கே அங்க தரிசனம் இல்லாத போது நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அங்கேயும் முடியாது. சரி, மழை காலம் வர மாதிரி நிறைய அவதாரங்கள்லாம் வருது இல்லையா? ராமகிருஷ்ணர் நிறைய அவதாரங்கள்லாம் வருது. நம்மளுக்கு நரசிம்மர் வராகட்டு நிறைய அவதாரங்கள்லாம் வராங்க. இந்த அவதார காலத்துல நம்ம பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாமா அப்படின்னா நம்ம அந்த காலத்துல இருக்க போறது கிடையாது. தெரியாது, நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம அந்த சேவை கிடைக்குமான்னு தெரியாது. சரி, நம்ம இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கு. எங்க? நம்ம இதயத்துல பரமாத்மா இருக்கு. ஸோ நம்ம இதயத்தை நம்ம துளை போட்டு உள்ளார் என்ன பண்றோம்? தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினஹா சொன்னோம் இல்லையா? அப்படி அந்த தியானத்தினால பகவான ஒருத்தன் பார்த்து அந்த தியானத்தினால பகவானுடைய தரிசனம் பெற முடியுமா அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கலியுகத்துல. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் இதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த அவதாரங்கள் வராங்க இல்லையா? வராஹரா, நரசிம்மரா, கிருஷ்ணரா, ராமரா, பலராமரா, பரசுராமரா, இந்த அநேக அவதாரங்கள்லாம் வராங்கல்ல. இந்த அவதாரங்கள்லாம் வரும் பொழுது அந்த அவதாரங்களால அந்த மழை காலத்துல எப்படி தண்ணிலாம் தேங்கி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அவதாரங்களால நிறைய இடத்துல விக்கிரகம்லாம் தேங்கிடுச்சாங்க. அந்த அவதாரங்களுடைய பிரதிரூபம் நிறைய இடத்துல விக்கிரகங்கள்லாம் வந்திருக்கு. அந்த விக்கிரகத்தை வழிபட்டோம் அப்படின்னா நேரடியாக நம்ம பகவானை வழிபடுறதுக்கு சமம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த விக்கிரகமானது பகவானை விட இன்னும் கருணைவாதன்னு சொல்லி சொல்றோம். காரணம் என்னது? நேரடியாக கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண அடிச்சுட்டு வரவர். ஏன்னா சரியா நம்ம கொடுக்கல என்ன பண்ணுவாரு? அடிச்சுடுவார். ஆனா விக்கிரகம் நம்ம அடிக்கிறது கிடையாது. அதிர்ஷ்டவசமா நம்ம அடிக்கிறது கிடையாது. அடிச்சா தெரியும் நம்மளுக்கு. என்ன பண்ணணும்? நம்ம போட்டு விக்கிரகத்துக்கிட்ட எப்படியும் சேவை செய்யணும். போட்டு பின்ன போட்டு குத்துறோம், ஸ்டிக் இங்க போட்டு அங்க போட்டு ஒட்டுறோம்.
துடைக்கும் போது சரியாக துடைக்கிறது கிடையாது. அப்புறம் எதையும் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கோம், எங்கேயோ வச்சு ஏதோ பேசிட்டு ஆரத்தி பண்ணிட்டு இருக்கோம். எங்கேயோ வச்சு ஆரத்தி பண்ணி டப்புன்னு தள்ள அடிச்சாலும் தெரியும், அப்போ கொஞ்சம் பயம் வரும். ஆனால் அவர் பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறாரு, அப்படி பயந்துட்டு அப்படி அடிச்சாலும் நான் ஓடியே போயிடுவோம், மறுபடியும் வரவே மாட்டோம், சேவைக்கு வர மாட்டோம். கிருஷ்ணன் தான் அடிச்சார் பரவாயில்ல வரமாட்டோம், பயம் வந்துடும். ஆனால் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் பொறுமையாக இருந்துட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா சேவையை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, நம்மளை தூய்மைப்படுத்துறது மட்டும்தான் அதுக்கு அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். என்ன பண்ணுறாரு, பொறுத்துட்டு இருக்காரு. எப்படி ஒரு தாய் பசுவானவர், தாய் பசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி பிறந்துருச்சு அப்படின்னா அந்த சின்ன கண்ணுக்குட்டி மேலே அவ்வளோ ரத்தம், சீலு, மாம்சம் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணும் தாய் பசு, அதை வந்து அருவருக்கத்தக்க விஷயம் சொல்லி பார்க்காம என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் தன்னுடைய நாக்குனாலேயே சுத்தப்படுத்தி எடுக்குவாங்க. ஏன்னா அந்த தாய்க்கு அவ்வளோ பாசம் இருக்குது அந்த கன்றுக்குட்டி மேலே. அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் மறுபடியும் நம்ம கிட்ட கருணையோடு இருந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அழுக்கில் என்ன பண்ணுறாரு, அவ்வளோவையும் தொடச்சு எடுக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அழுக்கு இருக்கு நிறைஞ்சவங்க அப்படின்ட்டு. உலகத்தில் இருக்க எல்லா டிச்சும் இடத்துல வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, அந்த டிச்சில் யாராவது விழுந்து எந்திரிச்சு வந்தான் அப்படின்னா எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயமா இருப்பானோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய இதயம் இருக்கு, நம்மளுடைய புத்தி இருக்கு. ஒருத்தருடைய உடம்பெல்லாம் வந்து டிச்சு ஒட்டிகிட்டு இருக்கு. அந்த டிச்சு ஒட்டின கையோட, சார் சாப்பிடுங்க சார், நம்மளுக்கு வந்து நல்ல சமோசா கொடுத்தா கூட என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. நம்ம அருவருத்து நம்ம பார்த்துட்டு ஓடியே போயிடுவோம் இல்லையா. அப்படி மட்டும் நம்ம சமைச்சு நல்ல விதமாக நல்லா சமைச்சு கொண்டு வந்து சார் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாண்டா யாரும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவன் சமைச்ச பொருளை நல்லா இருக்கலாம், ஆனால் சமைக்கிறோம் யார் சமைக்கிறான் அப்படிப்பட்டவனா இருக்கான். ஸோ நம்ம யாரும் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அவர் தெரிஞ்சே நம்மகிட்ட வாங்கிக்கிறார். இவன் எவ்வளோ அழுக்கு இவன் கிட்ட இருக்கு, இவன் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும் அவருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, கருணையோடு நம்ம கிட்ட வாங்கிக்கிறார். ஏன்னா அவருடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பிதாஹமஸ்ய ஜெகதா மாதா தாத்தா பிதா மகன் கிருஷ்ணர் சொல்லிக்கிறார். மறுபடியும் பகவத்கீதை சொல்றார், நான் தான் அவருடைய அப்பா, நான் தான் அவருடைய அம்மா, நான் தான் அவருடைய தாத்தான்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ குழந்தை மேலே எவ்வளோ ஒரு தப்பு இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் எப்படி தாய் பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைய வந்து சுத்தப்படுத்துறாலும் அந்த மாதிரி என்ன பண்ண கிருஷ்ணன் நம்மளை பொறுத்துக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு இருக்கார். அதனால விக்கிரகமானது இன்னும் நம்மளுக்கு வந்து பக்தியில முன்னேறதுக்கு ரொம்ப வேகமாக முன்னேறதுக்கான ஒரு வழியை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரிஷி சொல்றார். ஸோ அந்த விக்கிரக வழிபாடு எப்படி பண்றது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடியது கிடையாது. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அந்த ரூபங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் கீழே தந்திரங்கள், அந்த பஞ்சராத்திர விதி அப்படின்ற அந்த ஆகவத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா ஒருத்தர் சேவை பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா என்ன பண்ண முடியுமா, இந்த ஹிருதய கிரந்தியம் அப்படின்ற இந்த ஆசையிலிருந்து வெளில வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறம் 49ஆம் ஸ்லோகம், 49லிருந்து 54ஆம் ஸ்லோகம் வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா அது முழுக்க விக்கிரக வழிபாடை பத்தி தான் இருக்கு. எந்த இடத்துல அச்சமானம் பண்ணணும், எங்க உட்காரணும், எப்படி ஆசனம் போடணும், எப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு அது முழுக்க ஏதோ இது வந்து இவர் கேட்ட கேள்வி ஒண்ணு, எனக்கு கர்மயோகத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார் அந்த ராஜா. ஆனா இவர் சொல்ற பதில் எல்லாம் எப்படி இருக்கு, முழுக்க பக்தி யோகத்தை கொண்டு போயிட்டார். ஏன்னா அதான் பக்தர்கள் பண்ணுவாங்க. நீங்க பக்தர்கள் கிட்ட எந்த ஒரு டாபிக் கொடுத்து பேசணும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில கிருஷ்ணர் கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு கிருஷ்ணரை விட்டா யாரும் தெரியாது, அதே போல கிருஷ்ணருக்கு பக்தர்களை விட்டா யாரும் தெரியாது. என்ன பண்ணாரு, பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்லும்போது என்ன சொல்றாரு, யார் ஒருத்தனுக்கு ஆத்ம வித்தியை பற்றி தெரியலையோ அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகம் எதினா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிருணாம் சாந்தி சகசிரசா, ஒருத்தன் வந்து யார் ஒருத்தனுக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுலையும் என்ன பண்ணுவான், ஆயிரக்கணக்கான விஷயங்களை பேசிட்டு இருப்பான். அவனுக்கு பேசுறது நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி வாங்க, அபஷ்யதாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. ஆனா ஒருத்தன் உண்மையில அந்த ஆத்ம தத்துவத்தில் நிலை பெற்றுட்டா, பகவானுக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சானா அவன் என்ன பண்ண மாட்டான், பகவானை தவிர வேற எந்த விஷயத்தையும் பேசவே மாட்டான். நீ எந்த விஷயத்தவே பேசினாலும் அவங்க டாபிக் என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி கிருஷ்ணர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா அவங்க புத்தி அவ்வளோதான் போகும், அதை தவிர வேற எங்கேயும் போய் சேராது அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாரு, இங்க அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க, இவர் கர்மயோகத்தை பத்தியே கேட்டாலும் ஒரு 2 ஸ்லோகம் சம்பிரதாயத்துக்கு ஒரு சாங்கியத்துக்கு 2 ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 54ஆம் ஸ்லோகம் வரைக்கும் அந்த விஷயம் தான் சொல்றாங்க. 54ஆம் ஸ்லோகம் வரைக்கும் அதுல வந்து எந்த பர்பட்டும் கிடையாது, அதனால அது எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை நம்மளுக்கு. 55ஆம் ஸ்லோகம் என்ன சொல்றாரு, ஏவம் அங்க அர்க்க தயோதாதோ அதிதோ ஹிருதயச்சய யஜத ஈஸ்வரம் ஆத்மானம் அச்சிரான் உச்சதே ஹி சஹ
ஸோ யார் ஒருத்தர் பகவானை இப்படி முழுமுதல் கடவுளை எங்கும் நிரந்தரா வழிபடுறாங்களோ, அதே போல பகவானை நெருப்பினாலையும் சூரியனாலையும் இந்த அதே போல தண்ணிலையும் என்ன பண்றாங்க, பகவானை வழிபடுறாங்க. நம்ம இதெல்லாம் பண்றோம், பூஜையில பண்றோம் இல்லையா? பூஜையில் நம்ம நிறைய விஷயம் சமர்ப்பணம் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து அகர்பத்தி காட்டுறோம். அகர்பத்தினா என்னது? ஸ்மெல், கந்தம். கந்தம்னா என்னது? பூமி. ஏன்னா பூமிக்கு உண்டான ஒரு குணம் என்னது? கந்தம். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. அந்த 5 பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ வந்து ஈத்தர் அப்படின்னா ஆகாசம். ஆகாசத்துக்குள்ள ஸ்பெஷல் குணம் என்னது? சங்கநாதம், நாதம், சத்தம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வாயு. வாயு அப்படிங்கிறது தொடு உணர்வு, சாமரம்லாம் வீசுறோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நெருப்பு. நெருப்பு அப்படிங்கிறது நம்ம ரூபம். நெருப்பு நம்ம என்ன பண்றோம்? அர்ப்பணம் பண்றோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணீர். தண்ணீர் வந்து சுவை, தண்ணீர் நம்ம அர்ப்பணம் பண்றோம். அதுக்கப்புறம் வரக்கூடியது என்னது? பூமி. பூமிக்கு இருக்கிறது வந்து அந்த சுவாசம், அதாவது வாசம் காட்டுறது. ஸோ ரூப சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்த அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் இருக்கு. புறநுகர் பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 5 பொருட்கள் என்ன பண்றோம்? நம்ம பூஜையப்ப பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். இதுதான் அந்த சமர்ப்பணம் அப்படின்றது. நம்ம என்ன பண்றோம்? எதுக்கு நம்ம அகர்பதி காட்டுறோம்? எதுக்கு நம்ம தீபம் காட்டுறோம்? எதுக்கு நம்ம வந்து தண்ணி காட்டுறோம்? எதுக்கு நம்ம வந்து சாமரம் வீசுறோம்? எதுக்கு நம்ம சங்கு ஊதுறோம்? இந்த 5 விஷயத்துல என்ன பண்றேன்? பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு காட்டுறதுதான் இந்த விஷயம். ஒன்றும் கிடையாது. இது அர்ச்சா விக்கிரகத்துக்கு காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவோம்? இந்த அர்ச்சா விக்கிரகத்துக்கு இந்த 5 விஷயங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு, அதே போல அவர் சொல்றாரு, இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எதச்சு ஈஸ்வரம் ஆத்மானம் அதிதவ் ஹிருதயச்சா. அதிதவ் அப்படின்னா அதிதிகள், அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், அலையா விருந்தாளிகள். அதிதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதித்தின்னு ஏன் சொல்றோம்? திதி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு எப்போ வரும்னு சொல்லி தெரியும். திதினா இந்த திதி இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதிதி அப்படின்னு எப்போ வரும்னே சொல்ல தெரியாது. திடீர்னு வந்து நிற்கும். அதுதான் அதிதிகள். வீட்டில் வரக்கூடிய உறவினர் திடீர்னு வந்து நிற்பாங்க. இன்னைக்கு மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இல்லை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இன்ஃபார்மேஷன்லாம் பண்ணிட்டு வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? திடீர்னு வந்து நிற்பாங்க. அப்படி வந்து நிற்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த அதிதிகளை ஒருத்தர் என்ன பண்ணுமா? பகவானுக்கு சமமா நினைச்சு அவங்க வீட்டில் யார் ஒருத்தர் வச்சு பூஜை பண்றாங்களோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? ரொம்ப சீக்கிரமா மோட்சம் அடைகிறாங்க. அதே போல தன்னுடைய இதயத்திற்குடைய பகவானை என்ன பண்றாங்க? வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ என்ன பண்றாங்க? மோட்சம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சா விக்கிரகத்தினுடைய வழிபாட்டு முறையை இங்க சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம சொல்லும் போது அங்க வந்து பொருளுரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆச்சாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிதிகள் அப்படின்னா கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட. ஸோ கோயிலுக்கு ஒரு பக்தர் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும்? அவங்களுக்கு நல்ல வகையில் அவங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நல்ல பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியாக கவனிச்சிக்கணும். இதுவும் வந்து அதிதி சேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால இப்படி அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு? பதில் சொல்லி முடிச்சிட்டார். இந்த கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் போறோம் இன்னைக்கு. இந்த விஷயத்துல துருமிலர் அப்படின்றவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்க வந்து நிமி அப்படின்ற ராஜா கேள்வி கேட்கிறார். இது வந்து 4வது அத்தியாயம். ஸோ நிமி அப்படின்ற ராஜா என்ன பண்றாரு? திடீர்னு இன்னொரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கறது அப்படின்னா, எனக்கு பகவானுடைய எல்லா விதமான அவதாரங்கள், அதாவது பூர்வத்தில் நடந்த அவதாரங்கள், இப்ப இருக்கக்கூடிய அவதாரம், அதே போல எதிர்காலத்தில் வரக்கூடிய அவதாரம், இந்த அவதார விஷயம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ரிஷி சொல்றாரு, இப்படி நீ வந்து அவதாரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்ட இல்லையா, எனக்கு பகவான் அவதாரங்கள்லாம் சொல்ற இல்லையா, இதுவே வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனம், ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி. ஏன்னா பகவானுடைய அவதாரங்களை யாரால் எண்ணிட முடியும்? இந்த உலகத்துல ஒரு 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 வல்லுனர் இந்த உலகத்துல எத்தனை மணல் துகள்கள் இருக்குன்னு கூட எண்ணிடலாம். அதை கூட ஒருத்தரால் என்னிட முடியும். ஆனா பகவானுடைய அவதாரங்களை ஒருத்தர் எண்ணவே முடியாது. பகவானுடைய அவதாரங்களை என்னெல்லாம் நினைச்சா அப்படின்னா அதுவே ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயம் தான், அதுவே ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, இல்லை நான் இப்போ சைட் கதைக்கு போல நமக்கு நேரம் கிடையாது. ஸோ என்ன சொல்றாரு, அனந்த சேஷனுக்கு வந்து 1000 தலை இருக்கு. அவர் வந்து வியாசபீடத்தில் உட்காந்துட்டு நான் பகவானுடைய குணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாருன்னா அனந்த கோடி வருஷமானாலும் அவரால் பகவானுடைய குணங்களை சொல்லி முடிக்க முடியல. அப்படி அந்த அனந்த சேஷனால அனந்த கோடி முகத்தினால அனந்த காலமா அவரால் சொல்லி முடிக்காது. அவரை அப்படிப்பட்ட பகவானுடைய ரூபத்தையோ இல்லை அவருடைய லீலைகளையோ இல்லை அவதாரங்களையோ சொல்லி முடிக்கல அப்படின்னா நம்மளால எப்படிவா புரிஞ்சுக்க முடியும்?
நம்மளால புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ரிஷி துருமிலர் அப்படின்னு ரிஷி சொல்றாரு. அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய சமுத்திர ஸ்நானம் மாதிரி தான். சமுத்திர ஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சமுத்திர ஸ்நானம் என்னது? சமுத்திரம் பார்த்தா ரிஸ்ஸா இருக்கும், சமுத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கும், சமுத்திரம் ரொம்ப ஆழமா இருக்கும், சமுத்திரத்தில் நிறைய முத்துக்கள் இருக்கும் இல்லையா, நிறைய வளங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பகவான் எப்படி இருக்காங்க? சமுத்திரம் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கார், ரொம்ப அமைதியா இருக்கார், ரொம்ப ஆழமா இருக்கார். அந்த பகவானுக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு உள்ள போய் முத்து குளிக்க முடியுமோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியும். ஒருத்தர் பகவானுக்குள்ளார போயிட்டு எந்த அளவுக்கு அவரால் அந்த பகவானுடைய குணங்களை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும், யதாசக்தி. அவ்வளவுதான். நான் போய் சமுத்திர ஸ்நானம் பண்றேன் அப்படின்னா சமுத்திரத்தோட இந்த கரையில் இறங்கி அந்த கரை வரைக்கும் போய் சமுத்திர ஸ்நானம் பண்ண போறது கிடையாது. என்னால எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த ஆழத்துல போய் என்ன பண்றேன், சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். அதுவும் சமுத்திர ஸ்நானம் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நான் கங்கா ஸ்நானம் பண்ண போறேன் அப்படின்னா கங்கையில போய் ஒரு 3 முக்கு போட்டு என்ன பண்றோம், திரும்பி வந்துடும். கங்கா ஸ்நானம் ஆச்சு, அவ்வளவுதான், என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி ஆச்சு. அதே போல பகவானை புரிஞ்சுக்க முடியும், பகவானுடைய குணங்களை பத்தி சொல்லுங்க, எனக்கு பகவானுடைய அவதாரங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னா நம்மளால எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசிக்கலாமே தவிர நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்லிட முடியாது அப்படின்ட்டு முதல்ல என்ன பண்றாரு, ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறாரு. விஷயங்கள் எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து தான் பேச ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றேன்னு சொல்லி உடனே ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் என்ன பண்ற, முதல்ல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, முதல்ல புருஷ அவதாரத்தை பத்தி சொல்றாரு. இந்த உலகத்துல புருஷ அவதாரங்கள் அப்படின்னு முதல் அவதாரம். புருஷ அவதாரம் என்னது, காரணோதக சாய விஷ்ணு, கர்ப்போதக சாய விஷ்ணு, க்ஷீரோதக சாய விஷ்ணு அப்படின்ட்டு 3 அவதாரங்கள் முதல்ல வரக்கூடியது புருஷ அவதாரங்கள். அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை படைத்துட்டு இருக்காங்க. படைச்சது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளாரையும் இறங்கி என்ன பண்றாங்க, இந்த உலகத்துடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷ அவதாரங்களை பத்தி முதல்ல பேசுறார். அதுக்கப்புறம் குணாவதாரங்களை பத்தி பேசுறாரு. பகவான் என்ன பண்றாரு, 3 அவதாரம் எடுக்கிறார். குணாவதாரம் என்னது, பிரம்மா விஷ்ணு சிவன். இந்த மூன்று அவதாரங்கள் எடுத்து இந்த முக்குணங்களை என்ன பண்றாரு, கட்டுப்படுத்திட்டு இந்த உலக நடவடிக்கைகளை மேற்கொள்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பகவான் வந்து நரநாராயண ரிஷியோட அவதாரம் எடுத்தார் அப்படின்ட்டு திடீர்னு என்ன பண்றாங்க, நரநாராயண ரிஷியோட அவதாரத்தை பத்தி எடுத்து சொல்றாரு. ஏன்னா இவங்க ரிஷியா இருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, இவங்க ரிஷியா இருக்கனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஜாதியை சேர்ந்த அவதாரத்தை எடுத்து சொல்றாங்க. அவ்வளவுதான், கிடையாது. எல்லாருக்கும் அவங்க ஜாதியில வந்து இஷ்டம். யாரும் சொல்றாங்க ஜாதி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஜாதி வரும்போது எங்க ஜாதி தான் பெருசு, எங்க ஜாதி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஹனுமான் கூட சொல்றாரு ராமாயணத்துல, அவர் வந்து தூது போகும்போது லங்கைக்கு போய் பார்க்கும்போது சொல்றாரு, நான் ராமனுடைய தூதன், நான் உண்மைதான் பேசுவேன், அது மட்டும் இல்லாம நான் வானரன்னா உண்மை மட்டும் தான் பேசுவாங்க, உண்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய இனத்தை பத்தி தானே சொல்லிக்கிறாரு. எல்லாருக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்கு. அதே போல இங்க என்ன சொல்றாரு, இவங்க வந்து அந்த ரிஷிகளை பத்தி, ஏன்னா நரநாராயண ரிஷிகளை பத்தி என்ன பண்றாரு, அவங்களுடைய குணத்தை பத்தி இங்க பேச ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா நரநாராயண ரிஷி யார் அப்படின்னா, தர்ம மூர்த்தி அப்படின்றவருக்கும் ஒரு ரிஷிக்கும் மூர்த்தி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கும் பிறக்கக்கூடியவர். தர்ம யார் அப்படின்னா இவர் வந்து பிரம்மதேவருடைய மானசபுத்திரன். மூர்த்தி யார் அப்படின்னா தக்ஷ பிரஜாபதியினுடைய பொண்ணு. ஸோ இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நரநாராயண ரிஷிகள் அப்படின்ட்டு 2 ரிஷிகள் பிறக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க தெரிய பத்ரிகா ஆசிரமத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய தியானத்தை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்றான், பயந்து போய் நிறைய வந்து அப்சரசர்கள் அனுப்பி வைக்கிறான். அதே போல வந்து நல்ல ஒரு வசந்த காலத்தை அமைச்சு வைக்கிறான். அது மட்டும் இல்லாம ரதி மன்மதன் 2 பேரையும் அமைச்சு வைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் வந்து அங்க என்ன பண்றாங்க, அந்த நரநாராயண ரிஷிகளை வந்து மயக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நரநாராயண ரிஷி என்ன பண்றாங்க, கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க கோவப்படலையா, அவங்க ரொம்ப சாந்தமாக என்ன பண்றாங்க, உங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, வந்துட்டீங்க, வந்ததுக்கு எங்க ஆசிரமத்தில் கொஞ்சம் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு நான் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் உங்க இந்திரனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த ரதி மன்மதன் என்ன பண்றாங்களா, அவங்க வந்து பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்றாங்க. நரநாராயண ரிஷிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஒருத்தர் என்ன பண்ணலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தபசையெல்லாம் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த உலகத்தை கடக்கிறதுக்காக, இந்த உலகம் அப்படின்ற சமுதிரத்தை கடக்கிறதுக்காக எவ்வளவு தபஸ்யா செஞ்சு புலன்களையும் அடக்கி காமத்தை அடக்கி என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஆனா இவ்வளவு பண்ணிட்டு கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழியில விழுந்துருவாங்க நிறைய பேர். அப்படி குழியில விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச தபஸ்யா எல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடும்.
ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க கோவத்தையும் ஜெயிச்சிட்டீங்க. ஸோ காமத்தை ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, காமத்தோட சேர்ந்து கோவத்தையும் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கோவத்தையும் ஜெயிச்சவங்களா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த நாராயண ரிஷி என்ன பண்றாங்க, நீங்க எங்க ஆசிரமத்துக்கு வாங்க, எங்க ஆசிரமத்துக்கு வந்து கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். யாரு, ரிஷிகளே சொல்றாங்க. ஸோ அங்க வந்து பர்பட்ட சொல்றாரு, சொல்லாம என்ன சொல்றாரு, அதே போல் நம்ம கோயிலுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், அவங்களுக்கும் அவங்களுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி பிரசாதம் கொடுத்து அனுப்பணும். அந்த நரநாள் ரிஷிகள் அவங்க பகவானாகவே இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு என்ன பண்றாங்க, முழுமையாக அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அனுப்பி வச்சுட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த தேவர்கள்லாம் வந்து அங்கே பிரார்த்தனை பண்றாங்க. நம்ம அசுரர்களை பார்க்குறோம். அசுரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எவ்வளவு தபஸ்யா பண்ணுவாங்க. அப்படி தபஸ்யா பண்ணனால அவங்க நிறைய சக்தி கிடைக்கும். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, கோபத்தில் போய் விழுந்துட்டு அவங்க தபஸ்யா எல்லாம் வீணாக போயிடும். ஸோ இதான் நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று தர்மம் இருக்கு, இன்னொன்று தபஸ்யம் இருக்கு. ஸோ தர்மத்தை பண்ணல அப்படின்னா தர்மத்தை பண்ணாம தபஸ்யம் பண்றது பிரயோஜனமே கிடையாது. இவங்க அதான் பண்ணாங்க, அசுரர்கள் அதான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடுமையான தபஸ்யா பண்ணுவாங்க, ஆனால் தர்மத்தை விட்டுருவாங்க. அப்படி விட்டதால என்ன ஆயிடும், அவங்களுக்கு தூய்மை ஏற்படாது. ஆனா பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, கடுமையான தபஸ்யெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆனா பக்தி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பக்தி பண்ண என்ன ஆகும், அவங்க இதயமானது ரொம்ப சீக்கிரமா தூய்மை அடைய ஆரம்பிக்கும். இதுதான் வித்தியாசம். பிரகலாதரை பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த தபஸ்யாவும் பண்ணவே கிடையாது. ஆனா அவங்க அப்பாவை விட அவருக்கு என்ன ஆயிடுச்சு, சக்தி அதிகமா இருந்துச்சு. காரணம் என்னது, பக்தி சேவையினால. இவங்க இவ்வளவு தபஸ்யா பண்ணி என்ன ஆகுது, அவங்க இதயமானது கல்லு நெஞ்சு மாதிரி போயிடுச்சு, இதயம் தூய்மை அடையவே கிடையாது. அதனால தபஸ்யா அப்படிங்கிறது ஒருத்தர் தூய்மைப்படுத்த போறது கிடையாது, பக்தி அப்படிங்கிறத ஒருத்தரோட இதயம் தூய்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, நரநாராயண ரிஷிகள் தங்களுடைய உடல்ல இருந்து நிறைய பெண்களை வந்து உற்பத்தி பண்றாங்க. ரொம்ப அழகான, இவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த பெண்களை உற்பத்தி பண்றாங்களா. யாரு, மன்மதனும் ரத்தியும் பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு அந்த பெண்கள்லாம் இருந்தாங்களா, அவ்வளவு அழகா இருந்தாங்க. அப்படி அந்த பெண்கள்லாம் உற்பத்தி பண்ண பின்னாடி அந்த நரநாராயண ரிஷிகள் சொல்றாங்களா, உங்களுக்கு யாராவது இதை வேணா எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் நீங்க இந்திரன் கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணுங்க, எனக்கு நீ கொடுக்க தேவை, நான் அவனை கொடுத்து அனுப்புறேன். இதான் வந்து எதிரினுடைய, இதான் வந்து பகவானுடைய விஷயம். யாராவது ஒருத்தன் எதிரின் கெடுக்க வந்தா கூட என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணி அனுப்புறாங்க. நம்ம பகவத் இதுல மகாபாரதத்தில் பார்த்துட்டு இருக்கோம். மகாபாரதத்துல வனப்பருவத்தில் இருக்கும்போது துரியோதனன் என்ன பண்றான், அவங்க இந்த பாண்டவர்களை வனத்திலே வச்சு முடிச்சாலும் சொல்லிட்டு என்ன பண்றான், பெரிய படையோட வரும்போது கந்தர்வராஜன் மண்டை வச்சுட்டான். கந்தர்வராஜன் என்ன பண்றான், இந்த கௌரவர்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு கர்ணனை ஓட விட்டுட்டு துரியோதனை கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். துரியோதனை தூக்கிட்டு போறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே வந்து யுதிஷ்டர் கிட்ட கேட்கிறான். யுதிஷ்டர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறான் கௌரவர்கள். இந்த மாதிரி கந்தர்வராஜன் வந்து துரியோதனை தூக்கிட்டு போறான்னு சொல்லி சொன்ன பின்னாடி யுதிஷ்டர் சொல்றாரு, அர்ஜுனா நீ போய் கூட்டிட்டு வா, ஏன் நான் போட்டுமே கைதாட்டம் ஆகிட்டுமே. அப்படி இல்லப்பா, நம்மளுக்குள்ள நம்ம என்ன சண்டை போட்டுக்கலாம், ஆனா வேற ஒருத்தன் வரும்போது நம்ம 105 பேர், நம்மளுக்குள்ள நம்ம 100 பிரிவு இருக்கலாம், ஆனா மத்தவன் நம்ம முன்னாடி வரும்போது நம்ம 105 பேரா சேர்ந்து போயிடணும், இப்ப கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. கூட்டு வந்த பின்னாடி உட்கார வச்சு துரியோதனை உட்கார வச்சு, என்னப்பா எங்கப்பா வந்த, எப்படிப்பா நீ சண்டை போட்ட, கந்தர்வன் கூட சண்டை போட்டியாமே, ரொம்ப சண்டை போட்டியாமே, ரொம்ப வீரத்தோட சண்டை போட்டியாமே, ரொம்ப சந்தோஷமா உனக்கு பாக்குறதுக்கே சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அந்த மாதிரி இங்க என்ன பண்றாரு, இவனை கெடுக்க வந்தவனுக்கு என்ன பண்ணாரு, இவரு நல்லது பண்ணி அனுப்புறாரு. ஹரிதாஸ் தாக்கூர் அதான் பண்ணாரு. அந்த வேஷி வந்தாங்க, வேஷிக்கு என்ன பண்ணாரு, அவரு பக்தி கொடுத்து அனுப்பிட்டார். இதுதான் பக்தருடைய கருணை. பக்தர் என்ன பண்ணுவாங்க, என்னைக்கும் தனக்கு கெடுதல் பண்ண வந்தாலுமே கூட அவங்களுக்கு நல்லது பண்றதுதான் பக்தனுடைய ஒரு குணமா இருக்கு. ஸோ அந்த நரநாராயண ரிஷிகள் காட்டுறாங்க. அப்படி அவங்க கேட்கும்போது ஊர்வஷி அப்படின்ற ஒரு பெண்ணை மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பகவான் ஹம்ச அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், குமாரர்களாகவும், ரிஷபதேவராகவும், ஹயக்கிரீவராகவும், மத்ஸ்ய அவதாரமாகவும், வராகர், கஜேந்திர வரதர், நரசிம்மர், வாமனர், பரசுராமர், ராமர் அப்படின்ட்டு நிறைய அவதாரங்கள் எடுத்துட்டு இருக்கார். அதே போல இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல எது வம்சத்துல கிருஷ்ணரும் பலராமராவும் பிறக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கலியுகத்துல புத்தராவும் கல்கியாவும் தோன்ற போறாங்க. இப்படி பகவானுடைய அவதாரங்கள் அநேகமா இருக்குன்னு சொல்லிட்டு